வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காரசாரமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். சோயா பெப்பர் ஃப்ரை. அதுவும் இந்த சோயா வந்து எந்த அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கணும், எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி போட்டு மிளகு எந்த டைமில் யூஸ் பண்ணணும், நல்ல காரசாரமாக ட்ரையாக எப்படி பண்ணிட்டு சொல்லி பார்க்க போகிறோம். இதோட ஒரு அருமையான முட்டைகோஸ் கூட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். மீல் மேக்கர் 100 கிராம், ஆனியன் 2 நம்பர், தக்காளி 1.5 தக்காளி, மிளகு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், இடித்த பூண்டு 4-5 பல்லு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃபார் குக்கிங் அதாவது 3 டேபிள் ஸ்பூன், கீ 1 டீஸ்பூன், தேங்காய் பால் 1 கப்பு. இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சோயாவை தண்ணியில் ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்ச பிறகு நல்லா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட போகிறோம். அதனால் இந்த சோயாவை கடையில் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியான சோயாவை செக் பண்ணி வாங்க. இப்போ இந்த சோயாவை ஒரு பவுலில் போட்டிருக்கோம். தண்ணி தேவையான ஊற்றி நல்லா ஊற வைக்கிறோம் 2 மணி நேரம். சோயா கொஞ்சம் பொடிசாகவும் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஒன்று பெருசு இல்லை சின்னது, உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ வாங்கி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சோயா நல்லா ஊறி இருக்கா. ஊறின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா புளிஞ்சணும். எப்போவுமே நான் சொல்கிறது தான், இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக சோயாவில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா அந்த மசாலா இறங்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா புளிஞ்சிட்டு தண்ணி சுத்தமாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். இதுக்கப்புறம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இப்போது இந்த மண்சட்டில் குக்கிங் தேவையான அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த இடத்துல வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், ஆனால் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சூடான பிறகு சோம்பு நல்லா பொரிஞ்சு வர டைமில் இடித்து வச்சுருக்க பூண்டு போடுங்க. பூண்டு வித் ஸ்கின்னோட போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி 1/2 உடச்சி அப்படியே போட்ட பிறகு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுறோம். இந்த தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்போவுமே அந்த தாளிப்பு கரெக்டாக வீட்டில் போடுங்க, அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு வாசனை சூப்பராக கிடைக்கும். அதனால் தாளிப்பு போட்ட பிறகு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை இதில் போட்டு சாத்தே பண்ணுறோம். இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் தான் போட்டுருங்க. அதிகமான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா அந்த பூண்டு வந்து இடித்த பூண்டு இதில் போட்டிருக்கோம், அதனால் அதிகமான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டாம். அதுக்கு பிறகு தக்காளி போட்டு கொஞ்சம் லைட்டாக சாத்தே பண்ணுங்கள். அந்த வெங்காயம் வதங்கி இருக்கணும். அதுக்கு பிறகு தக்காளி போடுங்க, கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். அதே டைமில் அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்திருக்கணும் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா எல்லாமே ஆட் பண்ணுறோம். மிளகாய் பவுடர், தனியா பவுடர், அதுக்கு பிறகு மஞ்சத்தூள். இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக சாத்தே பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போடுறோம். உப்பு போடும்போது என்ன வேணுன்னா அந்த வெங்காயம் தக்காளி இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரும். அதனால தான் உப்பு எடுத்த உடனே போடுறோம். போட்ட பிறகு தண்ணி உடனே ஆட் பண்ணோன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக வந்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன். அதிகமான தண்ணி வேண்டாம், கொஞ்சமான தண்ணி போடுங்க. இப்போது இந்த மசாலாவை கரெக்டாக இதோட நல்லா குக் பண்ணி வர டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணணும், தேங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணினா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் மாறிடும். அதனால் வெறும் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த தேங்காய் பால் 1 கப்பு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு 3 பத்த தேங்காயில் நீங்கள் நல்லா அரைச்சிட்டு வெறும் தேங்காய் பால் எடுத்துருங்க. இப்போ இந்த தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு குக் பண்ணுங்கள். ஒரு 5-10 நிமிஷம் குக் பண்ண ஒரு ஸ்மூத்தான ஒரு கிரேவி கிடைக்கும். அதாவது நல்லா கிளேஸ், அந்த ஆயில், அந்த மசாலா, அதுக்கப்புறம் தேங்காய் பால்லாம் போகும்போது ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கிரேவி வந்திருக்கும். இதுக்கு பிறகு தான் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு அந்த சோயாவை தூக்கி இதில் ஆட் பண்ணுறோம். சோயா திருப்பி சொல்கிறேன், ஆட் பண்ணும்போது தண்ணி ஊடுற கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மசாலா டேஸ்ட்டு இதில் இறங்காது. சரிங்களா? இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சோயா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ குக் பண்ணுறோம். ஒரு சோயா காமிக்கிறேன். அதாவது குக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த மசாலா அந்த சோயாவில் எந்த அளவுக்கு கோட்டிங் ஆகிருக்கணும்
அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காமிச்சிருக்கேன். அதிகமான மசாலா வேண்டாம். அப்படி பண்ணால் நம்ம நார்மலாக சாப்பிட்ற அந்த வெங்காயம் தக்காளி அந்த டேஸ்ட்டு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் ஜஸ்ட் லைட்டாக கோட்டிங் ஆடணும். இதுக்கு பிறகு சோயா குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி திருப்பி குக் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் நிறைய பேர் பண்ணும்போது ஓகே தண்ணி ஆட் பண்ணலாம், மிளகாத்தூள் போடலாம், தனியாத்தூள் போடலாம் அப்படி சொல்லிட்டு குக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்குற டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக மிளகு பெப்பர் போட்டிருக்கேன். அதாவது மிளகுத்தூள் போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். என்னங்க இப்போ இந்த சோயா பெப்பர் ஃப்ரை எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதோட முட்டைகோஸ் கூட்டு எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். முட்டைகோஸ் கூட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? கேபேஜ் கூட்டுக்கு தேவையான பொருட்கள்: கேபேஜ் 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், தேங்காய் 4 பத்தை, வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், பச்சை மிளகாய் 4 நம்பர், இடிச்ச பூண்டு 10 பல்லு, சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு டு டேஸ்ட், நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த கேபேஜ் கூட்டு பண்ணுறதுக்கு தேவையான மிசம்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். மிசம்லானா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறது தான் மிசம்லாம் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, பொடிசா கட் பண்ணி வச்சுக்க இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிடும். இதை அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதாவது பர்டிகுலராக கூட்டு ரெசிபி பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் அரைச்சிடணும், நைஸாகவே அரைக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ தேங்காய் அரைக்கிற பக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகலாம். இதுக்கு பிறகு மண்சட்டியில் தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றின உடனே கடுகு போட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச டைமில் காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, வெங்காயம். இந்த வெங்காயம் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிக்கு 1/2 கட் பண்ணி ரஃபாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இடித்து வச்சுருக்க பூண்டு இந்த இடத்துல தோல் எடுத்த பூண்டு போடலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி தோலோடு இடித்து போடும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் வந்து தோலோடு இடித்து போடுறேன். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டேன்னா, கரெக்டாக கூட்டு ரெசிபி பண்ணும்போது வெங்காயம் பாதி தான் வதங்கியிருக்கணும். அதுக்கு பிறகு தான் தக்காளி பண்ணணும். அதாவது 50% அளவுக்கு வதங்கியிருக்கணும்னு சொல்ல வரேன். இதுக்கப்புறம் இந்த தக்காளி போட்டிருக்கோம். மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக இந்த இடத்துல தண்ணி ஊற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பச்சை வாசனை போகணும். அதாவது வெங்காயம், தக்காளி, பவுடர் மசாலா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி குக் பண்ணால் தான் அந்த பச்சை வாசனை போகும். அடுத்த ஸ்டேஜ் நம்ம குக் பண்ணுறதுக்கு போகலாம். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அந்த பச்சை வாசனையோட அந்த தேங்காய் பேஸ்ட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான டெக்ஸ்டர் கொடுக்காது. அதே டைமில் ஃப்ளேவரும் வராது. அதனால தான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குக் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டிருக்கோம். தேங்காய் பேஸ்ட்டு சில பேர் என்ன பண்ணுவோன்னா, அந்த கேபேஜ்லாம் போட்டு குக் பண்ணி முடிச்ச பிறகு தான் தேங்காய் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குவாங்க. ஆனால் நான் எப்போயுமே ஹோட்டலில் பண்ணுற மெத்தட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்ட உடனே கேபேஜ் போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டேன்னா, நீங்கள் கேபேஜை ஃபஸ்ட் எடுத்து நல்லா குக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி தேங்காய் பேஸ்ட்டு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கேபேஜ் ஓவராக குக் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பர்டிகுலராக அந்த முட்டைக்கோஸும் நல்லா கிரன்ச்சியாக இருக்காது. அடுத்தது அந்த தேங்காய் பேஸ்ட்டோட இந்த முட்டைக்கோஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதே டைமில் குக் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். என்கிட்டனா தேங்காய் பேஸ்ட்டு போட்டிருக்கோம். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வேகிட்ட சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்களா? இப்போ முட்டைக்கோஸ் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போடுறோம். இந்த பாசிப்பருப்பு எதுக்காக யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து டேஸ்ட்டு, இன்னொன்று வந்து பைண்டிங் ஏஜென்ட். அதனால தான் இந்த பாசிப்பருப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் கடலைப்பருப்பும் போடுறேன். இந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கும். ஆனால் முழுசாக்கணும், மசியக்கூடாது. மசிஞ்ச கடலைப்பருப்பு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 கொதி வரட்டும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கோசும் பருப்பு தேங்காயெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் என்ன அவங்க கேட்டுனா கண்டிப்பாக வந்து இந்த முட்டைக்கோசும் பருப்பு வந்து கரெக்டாக சேராது. அதனால் கொதி வந்து பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்டர் வந்திருக்கும். அதுக்கு பிறகு இன்னொரு தாளிப்பு போட போகிறோம். இந்த தாளிப்பு என்ன கேட்டோன்னா கொஞ்சம் எண்ணெய், கடுகு, இடிச்சு பூண்டு, காஞ்சி மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. அந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை. இந்த தக்காளியை வந்து நீங்கள் குக் பண்ணிட அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த தாளிப்புலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காகன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி டபுள் டெம்பரிங் போட்டு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது கடைசியாக கொஞ்சம் சில்லி பவுடர், உப்பும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கூட்டில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கடைசியாக நெய்யும் போட்டுரும். நெய் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் நல்ல அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் நல்லா சூப்பரான டெக்ஸ்சர் கொடுக்கும்.